கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்து, நீ எழுந்து நினிவே என்னும் பெரிய நகரத்திற்குப் போய் அதற்கு விரோதமாக சொல், அவர்களுடைய தீமை என் சந்நிதியில் வந்திருக்கிறதென்று. ஆனால் யோனா கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஓடி தர்ஷீசுக்குப் போகத் தீர்மானித்தான். அவன் யாப்போவுக்குச் சென்று கப்பலில் ஏறினான். அப்போது கர்த்தர் கடலில் பெரிய காற்றை அனுப்பினார். பெரிய புயல் எழுந்தது. கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு அலைகள் எழுந்தன. கப்பலில் இருந்தவர்கள் பயந்து ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டார்கள். யோனா இந்த புயலுக்கு காரணம் என்று அறிந்தான். அவன் தன்னை கடலில் வீச சொல்லினான். அவர்கள் யோனாவை கடலில் வீசிய போது கடல் அமைதியானது. கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் யோனாவை விழுங்கியது. யோனா 3 நாட்களும் 3 இரவுகளும் மீனின் வயிற்றில் இருந்தான். அங்கே யோனா கர்த்தரை நோக்கி ஜெபித்து, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். பின்னர் கர்த்தர் மீனை கட்டளையிட்டார். அது யோனாவை உலர்ந்த நிலத்தில் வாந்தியிட்டது. கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் யோனாவுக்கு வந்து, நீ எழுந்து நினிவே நகரத்திற்குச் சென்று நான் சொல்லும் வார்த்தையை சொல். யோனா நினவே நகரத்திற்குள் சென்று அறிவித்தான், இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்படும். நினிவே மக்கள் தேவனை நம்பினர். அவர்கள் நோன்பிருந்து மனந்திரும்பினர். அந்த நகரத்தின் ராஜாவும் தன்னை தாழ்த்திக் கொண்டு மனந்திரும்பினார். அவர்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு திரும்பினதை தேவன் கண்டார். அவர் நகரத்தை அழிக்காமல் இரக்கம் காட்டினார். இது யோனாவுக்கு மனவருத்தமாக இருந்தது. அவன் கர்த்தரிடம் கூறினான், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன். கர்த்தர் யோனாவுக்கு ஒரு பாடம் கற்பித்தார். ஒரு செடியை வளரச் செய்து யோனாவுக்கு நிழல் கொடுத்தார். பிறகு அந்த செடியை உலரச் செய்தார். அப்பொழுது கர்த்தர் யோனாவிடம் கூறினார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். தேவன் மனிதர்களின் பாவத்தை வெறுப்பவராக இருந்தாலும் மனந்திரும்புகிறவர்களுக்கு இரக்கம் காட்டும் கருணையுள்ள தேவன் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. மேலும் தேவனுடைய சித்தத்திலிருந்து ஓடினாலும் அவர் மனிதரை திரும்ப அழைத்து தனது திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது.